ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்று அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்று அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. ஆஹா என்னோ அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னோ அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆஹா எண்ணல் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், வானில் பறக்கின்ற யாவும் வருடே உமை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகத்தம் வாயினாலும் மாடி உமை போற்றுவாரே. ஆஹா எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா எண்ணல் அடங்கா ஸ்தோத்திரம் நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி
ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாங்க. ஆண்டவரே, நீர் தேவாதி தேவன். ஆண்டவரே, நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை படைத்தவர் நீங்க தான். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஹல்லேலூயா, இந்த காலை ஆராதனையிலே நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரே, தேவையுள்ள ஜனங்களுடைய காரியங்களிலே கர்த்தர் ஆண்டவரே இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் செயலாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தோடு நிறைவான சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மை இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மை இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே, சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். துதி அல்லேலூயா, எந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தார். சொல்லுவோமா, ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அப்படி அளவில்லாத கிருபை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமாக. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே, பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்கும் இங்கும் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி எந்த
எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திடயம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திடயம் கர்த்தரே வருவாரே. அவரோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நல்ல இயேசுவை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? இத்தனை கிருபைகளை நித்தமும் அருளில் அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க அம்பேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கெல்லாம் நம்ம உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் அளவில்லாத அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய அற்புதங்கள் நடக்கும். அவருடைய கரம் ஹல்லேலூயா தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் அது பொறுப்பெடுத்து ஹல்லேலூயா அது ஆசீர்வாதமாய் மாற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள். ஆமென். நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். விசுவாசத்தோட கருத்தை உணர்ந்து பாடுவோமாக. அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் இந்த நாளிலே ஹல்லேலூயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிரியைகளை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் என்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. எல்லாரும் அந்த நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் அவரை ஹல்லேலூயா சொல்லி ஹல்லேலூயா அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். மீண்டும் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்துக்கு கீழே பூமியின் மேலே ஹல்லேலூயா மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக ஹல்லேலூயா எல்லா முழங்கால்களும் முடங்கிய தீரும். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா ஹல்லேலூயா எல்லா நாவுகளும் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமமாக அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இப்படியா சொன்னார், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலா இருக்கிறபடினாலே அதற்கு கீழே தான் எல்லா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கிறது. எல்லா வியாதி பல பல பேரோட வியாதிகள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு கீழே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, டாக்டர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை வருதுன்னா இது இயேசுவின் நாமத்திற்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி நிச்சயத்தோட அதை நாம் என்ன செய்யலாம், அதை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வியாதி வருது, ஒரு பெரிய திடீர்னு ஒரு பெரிய காரியத்தை சொல்றாங்க, ஒரு கேன்சர்னு சொல்றாங்க. இயேசுவின் நாமத்துக்கு கீழே அந்த கேன்சர் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அதை முறியடிக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனை
பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறவர்களாய் அல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதிகாரம் உடையவர்களாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அதை நிலைநாட்டும்படியாக அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியிலே உங்களுக்கும் எனக்கும் பங்கு அளித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறீங்க? சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா நாம் ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசின் ஹல்லேலூயா கிரியைகளை நிர்மூலமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார வல்லமைகளை நாம் முறியடிக்க முடியும். அந்த இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் ஜெயிக்க முடியும். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, உங்களால எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ரோமர் 8:29 நினைக்கிறேன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா மாற்றி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்திலே திரும்பாத ஆட்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா, அறிக்கை செய்தீங்கன்னா, நிச்சயமா உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்குள்ளே நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா ஜீவ நதிகள் நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு செல்லும்படியாக, ஒரு தேவனுடைய வல்லமையை நாம் தரித்துக் கொள்ளும்படியாக, அந்த அபிஷேகத்தோட நாம் நிரம்பி எப்போதும் ஹல்லேலூயா சத்துருவை மேற்கொள்ளுவர்களாய் காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் எழும்பி நின்று, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு பாத்திரம். என் பாத்திரம் நிரம்பி பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினானே, நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும். ஓ ஷபபபபபா ரபலர ஷபரபா. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஓ ஹல்லேலூயா. இனி நாம் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ கர்த்தர் நம்மை ஆனந்த தைல அபிஷேகத்தினால நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒரு துதியின் ஆடையினால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஓ எல்லா சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஓ ரபலர ஷெகதே அலங்கார சபையை மாற்றிடுவேன். அலங்காரம்
ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க, I am going to be an hallelujah beautiful hallelujah vessel in the house of the Lord. தேவ சமூகத்தில் ஒரு அலங்காரமான ஒரு பாத்திரமாய் நான் இருப்பேன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நான் இருப்பேன். தேவனுடைய சாட்சிகளை விவரித்து சொல்லுகிற ஒரு பாத்திரமாய் நான் இருப்பேன். ஓடுகின்றது கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பின்னால இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் உணர்ந்து, ஓ ஐயாஸ், ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஓ கனி நிறைந்த ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. பிரபல ரஷபரபலபரபா, நானே சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே, பாத்திரம் நிரம்பி. ஓ ஷபபபபபபபப தியங்கரபலபரபா லியங்கரபலபரபரப ஷபரபலபரபதுரபகபரபரப அழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவே தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே முழங்கிடுவே. ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே காயங்கள் ஆற்றிடுவே. விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன், சபைக்கு விடுதலை பறைசாற்றுவேன். என் பாத்திரம் நிரம்பி ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளு. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி. ஓ எஸ், ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்மை ஹல்லேலூயா ஜீவ நதிகளாய் நமக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்றுகளை பாய செய்யுகிற தேவன். ஹல்லேலூயா. விசேஷித்த ஹல்லேலூயா ஒரு பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்கள் சத்துருக்களின் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுகிற தேவன். உங்களை கொண்டு அநேகரை விடுதலையாக்க சித்தம் கொண்டிருக்கிற தேவன். விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தர் ஹல்லேலூயா புதிதும் கூர்மையுமான ஒரு போரடிக்கிற கருவியாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த தேசத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அநேகருடைய நுகத்தொடிகளை முறிக்கும்படியாக, அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவன் சார்பாக அநேகரை விடுவிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்த விரும்புகிறாரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவ வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு பரலோக அக்கினி உங்களை நிரப்பட்டும். உங்களை கொண்டு அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அநேகருடைய நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ ரமலர ஷபரபலபரப துரடமக்கபரபலபரபலபரப ஓ ரிமக்கதரனன தியங்கரபரபலபரப ஷபரபலபரபலபரப ரிமந்தியங்கரபரப கபரபலபரப ஷபரபலபரபலபரப தியங்கரபரப கபரபலபரப ஷபரபலபரபலபரப
புது எண்ணெயின் அபிஷேகத்தினால கர்த்தர் எங்களை நிரப்புங்கப்பா. கர்த்தர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் நடுவிலே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை புதிய கிருபைகளினாலே கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களை அனல் மூட்டுங்க ஆண்டவரே. Ora balara shabara bala bara ba rikara bala bara madura mana bala ba kabara bala bara ba shabara bala bara bala bara ba ora mana madura na mara kabala bara ba shabara bala bara bala bara ba. ஓ நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஓ உங்களுக்குள்ளே அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் தம்முடைய ஆவியினால உங்களை நிரப்பி இருக்கிறாரே. ஓ தம்முடைய வல்லமையினால உங்களை நிரப்பி இருக்கிறாரே. இன்றைக்கும் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறாரே. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுவீராக. என்னை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை நடுவில் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்த விரும்புகிறேன். உம்மை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல ஆண்டவரே. அந்த பெரிய தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த பெரிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூரண ஆனந்தத்தினாலே, அந்த ஆண்டவரே ஆராதனையின் அபிஷேகத்தினாலே, அந்த நித்திய பேரின்பத்தினாலே இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள, இன்றைக்கு புதிய ஆண்டவரே ஹல்லேலூயா மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட ஆண்டவரே முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தகப்பனே யெகோவா, சாதாரண என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மிக உன்னதர், மிக பெரியவர், அன்பு நிறைந்தவர் நீரே. மிக உன்னதர், மிக பெரியவர், அன்பு நிறைந்தவர் நீரே. கேருபீன் சேராபீன் நடுவினில் வாழ்பவர். சேராபீன் நடுவினில் வாழ்பவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் ரட்சகர் இயேசுவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஓ ஷபரபரபர இயேசுவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அன்பு நல்லவர், மிக பரிசுத்தர், கிருபை நிறைந்தவர் நீரே. மிக நல்லவர், மிக பரிசுத்தர், கிருபை நிறைந்தவர் நீரே. மங்காத ஜோதியே, மாறாத நேசரே,
வல்லமையுடையவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரு. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க, வல்லமையுடையவர். அவரு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் என்னென்னைக்கு நம்மோடு கூடவே இருப்பவர். என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்தும் துணையாளர். என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்தும் துணையாளர். நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரண வல்லமையுடையவர், மென்மையானவர். வல்லமையுடையவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரு. வல்லமையுடையவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரு. என்றென்றும் என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்துங்க ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன், நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் கூடவே இருப்போம் இயேசுவே. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஹல்லேலூயா, அந்த அசாதாரணமான தேவன் தன்னுடைய மகிமையோடு ஹல்லேலூயா நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறவராய் இருப்பார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்ம அசைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, என் கூடவே இருக்கப்பா, என்ன கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே, தாயினும் மேலாக ஒரு தகப்பனை விட ஆண்டவரே அதிகமாக எங்களை நேசிக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு, நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஆண்டவரே. கூடவே ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு, இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான
காயப்பட்ட தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீர், என் அம்மாவும் நீர். You are our everything, Lord. என் அம்மாவும் நீரு, என் அப்பாவும் நீரு, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரு, என் நண்பரும் நீரு, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, உண்மையாய் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க தான் என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க. Thank you Jesus. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எஸ் டாடி, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. இந்த உலகத்துல இருக்கிறவ எங்களுடைய உறவுகள் பாசங்களுக்கு மேலாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிறதான எங்களுடைய ஆண்டவரே சொத்து சுகங்களுக்கு மேலாக ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே காரியங்களுக்கும் மேலாக ஆண்டவரே, நீங்க தான் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க கூடவே வந்து எங்களை நடத்துகிறவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, செங்கடல்களை ஆண்டவரே கடந்து வரும்படியா உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே எல்லாவற்றை நிறைவாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் அறுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எல்லா வியாதிகள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். அவைகள் எங்களிலே பலன் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் எங்களை வேலி அடைத்து காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 113ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வசனம் பிரதி வசனமாய் வாசிக்க போகிறோம். பக்கம் 742, சங்கீதம் 113. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அவர்தான். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுகிறவர் அவர்தான். உங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய
நாமம் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்தவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாடலை பாடுவோமாக. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை படுத்துறங்கி மகிழ்வுடனே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லை. ஆமென். தைரியமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நிச்சயத்தோடு எஸ் ஆமென். தோல்வியின் ஆமென். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் கணக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர ஆமென். தலை ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரிப்பு. அறிவு கெட்டான் பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரிப்பு. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. தலை தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நிச்சயத்தோடு இந்த மாதத்தை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு கேடகமாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு சூரியனாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு மறைவிடமாய், நமக்கு பாதுகாப்பாய் ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா, நமக்கு ஹல்லேலூயா வல்லமையாய் பலனாய் அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறோம். தேவையோடு வந்திருந்தா நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, இந்த மாதத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, நான் அதை குறித்து நான் கவலைப்பட போகிறது இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் அதை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நீர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தருடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையுள்ள பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவரே துன்பத்தின் பாதையில போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்களை தூக்கி ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே செலுத்தின எல்லா காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துவீராக, அதை அங்கீகரிப்பீராக, அதனுடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, இம்மட்டும் நம்மை நடத்தினது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலையும் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பீஸ் ஏஜி திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தான் முதல் தடவையாக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி யாராவது இருந்தால் நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்க அன்போடு கேட்கிறேன். ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்னு யாராவது இருக்கீங்களா? பக்கத்தில் யாராவது இருந்தால் கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. உங்கள் கருத்தில் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டை நிரப்பி நீங்கள் உங்கள் ஜெப தேவைகளெல்லாம் அதில் எழுதி எங்களுக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி அவளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விசை கூட உடைய சமூகத்தில் வருகிறோம். முதல் தடவை வந்திருக்கிற அருமையான சகோதரிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே அவங்களை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் அவர்களை திருப்தியாக்கி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில அறிவிப்புகளை நம்ம வீடியோவில் ப்ளே பண்ணுவாங்க, கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அறிவிப்புகள். இன்று நம்முடைய சபையின் ஆராதனைகள் அனைத்தும் வழக்கம் போல நடைபெறும். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய பந்தி உண்டு. எனவே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை 5 மணிக்கு தாய்மார்கள் தலைவிகளுக்கான கூடுகை நடைபெறும். எனவே தாய்மார்கள் தலைவிகள் இந்த கூடுகையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை 5 மணிக்கு வாலிபர் ஆராதனை உண்டு. எனவே வாலிப சகோதர சகோதரிகள் இதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து மாலை ஆராதனை 7 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற நீங்கள் மாலை ஆராதனையிலும் குடும்பமாய் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி, 9 மணி, 11 மணி ஆராதனை நேரங்களில் சபையின் மேல் பகுதியில் வைத்து சிறுவர்கள் மற்றும் இளம் வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெறுகிறது. எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அந்த ஆராதனையில் பங்கு பெற செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு சபையில் ஜெபம் நடைபெறுகிறது. புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வாலிப சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய ஆராதனை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறுகிறது. எனவே நமது திருச்சபையின் பெண்கள் அனைவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சிறப்பு உபவாச ஜெபம் நடைபெறும். சபையார் இதில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சபையின் மேல் பகுதியில் வைத்து தொர்காஸ் ட்ரீம் சென்டர் மூலமாக பெண்களுக்கான தையல் பயிற்சி நடைபெற்று வருகிறது. நம்முடைய திருச்சபையின் பெண்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்குரிய மெசேஜ் ஆஃப் பீஸ் சமாதான மலர் மாத இதழ் 2 பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திற்குரிய நமது சபையின் அனைத்து நிகழ்வுகளும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெற்று செல்ல கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 19 வரை 50 நாட்கள் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ஜெபம் நடைபெறும். நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய திருச்சபையின் விசுவாச குடும்பங்களுக்காகவும் நாம் சபையாக கூடி ஜெபிக்க இருக்கிறோம். எனவே சபையின் விசுவாசிகள் தவறாமல் இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 13, 14, 15 ஆகிய 3 நாட்களும் நம்முடைய சபையில் சிறப்பு கூடுகை நடைபெற இருக்கிறது. சபையார் இதில் பங்கு பெறுங்கள். வருகிற 15ஆம் தேதி நமது பாளை மண்டல வாலிபர்கள் முகாம் தென்பத்து இம்மானுவேல் ஏஜி சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதில் நம்முடைய சபையில் உள்ள அனைத்து வாலிப சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல வருகிற 26ஆம் தேதி நமது பாளை மண்டலத்தில் சிறுவர் ஊழியத்தின் சார்பாக பொதுவான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதிலும் நம்முடைய சபையில் உள்ள சிறுவர் சிறுமியர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபையின் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு ஸோ இந்த மாதத்தில் நிறைய கேம்ப்ஸ், நல்ல ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்குது. அதை தாண்டி நமக்கு 50 நாள் ஜெபம், உபவாச ஜெபம் சபையில் ஒவ்வொரு நாளும் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். விசேஷமாக வாலிபர் முகாம் 15ஆம் தேதி நமக்கு உண்டு. சில்ட்ரன்ஸ் கேம்ப் 26 நமக்கு இருக்குது. இந்த கேம்ப்ஸ்க்கு இப்போவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொல்லி அவங்கள ஆயத்தப்படுத்துங்க. அவங்க கலந்து கொள்ள நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்குறேன். சண்டே ஸ்கூல் டீன்ஸ்லலாம் நீங்கள் இருப்பீங்கன்னா இங்கே தயவுசெய்து எழுந்து போயிருங்க. அங்கே போய் உங்களுக்கான ஸ்பெஷல் டைமை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பாஸ்டர் அவங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே 10th வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழும்புங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் எழும்புங்களேன். பிள்ளைங்க எழுப்பிவிடுங்களேன். ஸ்தோத்திரம். இந்த குட்டி 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 பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலே உங்களுக்கு ஸ்பெஷலாக சண்டே ஸ்கூல் இருக்குது. தயவுசெய்து அப்படியே சைட்லோடி உங்களுக்கு படிக்கட்டு பின்னால் போயிட்டிங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும், போயிடலாமா? டீன்ஸுக்கு ஸ்பெஷல் சர்வீஸ் ஒவ்வொரு வாரமும் நடத்துகிறாங்க. பொறுப்பாக அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு யாரும் நடுவில் இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க அன்பாக சொல்லுங்கள், மிரட்டிடாதீங்க. ஆமாம், இந்த குட்டி பிள்ளைங்களாம் என்ன புதுசாக வந்திருக்கீங்களோ, சரி நெக்ஸ்ட் அப்படி நீங்களே ஒரு 2 வாரம் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க பழகிடுவாங்க. இந்த சைடு சின்ன பிள்ளைங்க வாலிப வேஞ்சலின்லாம் 11th வந்தாச்சோ குட்டி பிள்ளைங்க. ஓகே, பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறீங்க, எனக்கு தெரில. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாகவும் நம்முடைய தலைமை போதகர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வருஷம் 7 மாதம் நம்ம நடத்தி 8வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கடைசியில் 2 பிள்ளைகள் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கவனிச்சிங்களா? கர்த்தர் தாமே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஆகஸ்ட் மாதத்தில் அவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
இதுக்காக அதிகமாக ஜெபிக்கிற மக்கள். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சபைக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமென். ஒரு டேவிட் இருக்கீங்களா? ஒரு டேவிட் 24 hours ப்ரேயர் ரெகனைஸ் போன வச்சு போயிட்டாங்க. அவங்க 24 மணி நேரம் ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறுவதற்கு ஆன்லைனில் சுமார் 600 பேர் பெயர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொடுக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் பெயர் கொடுக்கும்படி அன்பாக கேட்கிறோம். அந்த ஜெபம் இருந்தால் நாம் ஜெயமுள்ளவளாக இருப்போம். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் வளருவான், ஜெபிக்கிற குடும்பம் வளரும், ஜெபிக்கிற சபை வளரும். நான் போன வாரம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களில் ஜெபம் நடத்த இந்த வாரம் முழுவதும் உட்கார்ந்து ஆயத்த வேலைகள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு திங்கட்கிழமையிலேருந்தே ஆயத்த வேலை பண்ணுறோம். திங்கட்கிழமை என்ன செய்யணும், செவ்வாய் என்ன செய்யணும், புதன் என்ன செய்யணும், வேலை என்ன செய்யணும், வெள்ளி சனி ஞாயிறு செய்ததுக்கு நாங்கள் 1 வாரமாக ஆயத்தம் பண்ணுறோம். அப்படி ஆயத்தம் பண்ணி வரும்போது ஜெபிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், தியானம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த சபையினுடைய வளர்ச்சியை குறித்து 10-20 டிபார்ட்மெண்ட்ஸ் பிரித்து அதிலெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தரோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறீங்களோ சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒழிச்செல்லாம். மேலே ஆங்கில ஆராதனை நடக்கு. அது 7 மணி முதல் 8:30 வரைக்கும் நடக்கும், 8:20 வரைக்கும் நடக்கும். அதுலேயும் நீங்கள் பங்கு பெறுங்க. ஆங்கில ஆராதனையில் பங்கு பெற விரும்புகிறவர்களையும் அழைப்பு கொடுங்க. ஆகவே நான் சொன்ன ஒரு எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று சொல்லி ரேவன்கில்ஸ் அப்படிங்கிற தேவ மனுஷன், ரெயின்ஹார்ட் ரேபன் ஹில்ஸுங்கிற தேவப்பட்ட மனுஷன் எழுதுகிறார். அந்த மனுஷன் எழுதும்போது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்தையோ அல்ல ஒரு சபையின் ஆரோக்கியத்தை எப்படி கணக்கெடுவது என்று சொல்லி நாம் அறிய விரும்பினால், எப்படி நம்ம சரீரத்தில் டெம்பரேச்சர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே காய்ச்சல்ட்டு போவோம். காய்ச்சல் போனோடனே ஒரு நர்ஸமாக இருப்பாங்க, மல்லிகா மாதிரி முன்னால், இல்லைன்னா ஒரு ஜோதி மாதிரி இருப்பாங்க, ஒரு ஸ்டெல்லா மாதிரி இருப்பாங்க, அல்லது ஒரு பக்கத்தில் இருக்கிற நம்ம நர்சஸ் மாதிரி இருப்பாங்க. உடனே கையில் வந்து ஒன்று செய்வாங்க, ஒரு டீப்பு மாதிரி ஒன்று நீட்டுவாங்க. அது பேர் தெர்மாமீட்டர், தமிழில் வெப்பமானின்னு சொல்லுவோம். அந்த வெப்பமானியை வச்சு ஒன்று முந்தி வாயில் வைப்பாங்க, இப்போ என்ன செய்ய வைக்காங்க, கையிலே வச்சுருந்தாங்க. அதனால் அதை டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. டெம்பரேச்சர் பார்க்கும்போது இப்போ நான் தான் உங்களெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, நேரத்தில் சொல்லணும். காய்ச்சல்னு போகும்போது டெம்பரேச்சர் பார்த்தோன்னே, பாஸ்டர் உங்களுக்கு 98.5 இருக்குது, பரவாயில்ல, காய்ச்சல் ஒன்றும் பரவாயில்ல, இல்லை 99, 100 கொஞ்சம் லேசாக காய்ச்சல் இருக்குது. அப்போ அந்த காய்ச்சல் அளவை, ஒரு சரீரத்தின் அளவை, சரீரத்தின் ஆரோக்கியத்தை அளவிடுவதற்கு ஒரு வெப்பமானி, ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது. இதே போல் ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷனுடைய ஆரோக்கியத்தை அளவிடுவதற்கு வெப்பமானி, தெர்மாமீட்டர் எதுனா ஜெபந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. இதுக்கு தெர்மாமீட்டர், இதுக்கு இன்டிமேசி, ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் இருக்கிறோம், ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் நாம் உலாவுகிறோம். ஆமென் சொல்லுமா. உங்கள் பிரசன்னத்தில் வாழ்கிறேன், சமூகத்தில் நிறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் நிறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே,
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம். உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் சிறகடித்து பறக்க உங்க சமூகத்தில் அதிகமாய் ஆனந்தம். உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். உடைய வலது பார்சத்தில் நித்தியமான பேரின்பம். இந்த பேரின்பத்தில் நாங்கள் ஆண்டவரை பங்கு பெற கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலையும் நமக்கு தரக்கூடிய வாக்கு தத்தத்தை குறித்து நியூஸ் லெட்டர் நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இன்றைக்கு 1 சாமுவேல் புஸ்தகத்தை அதிகாலை ஜெபத்திலே வாசித்து பார்க்கிறபடினால அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிற நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். பல முறை அதிலிருந்து நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் ராஜாவாகிய சவுலை பற்றி இங்கே வாசித்து பார்க்கிறோம். முதல் ராஜாவாகிய சவுலை பற்றி இங்கே வாசித்து பார்க்கும் 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரீர அளவை பற்றி நாம் இங்கே சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சவுல் யார் என்று சொல்ல பென்யமீன் கோத்திரத்தார். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சோராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுலுடைய பின்னணி, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, எந்த ஊரு, எந்த கோத்திரம் என்பதை குறித்த ஒரு பின்னணியத்தை இங்கே வாசித்து பார்க்கிறோம். சவுல் என்கிற பழைய ஏற்பாட்டில் சவுலை பற்றி இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுலை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் பெற்றோருடைய பெயரையும் அவருடைய ஊரையும் அவருடைய கோத்திரத்தையும் சொல்வதை பற்றி நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனத்தில் சொல்லும்போது மோசே கடைசி காலத்தில் அவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தம் அந்த வசனத்தை சொல்லும்போது 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32 அல்லது 33 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன அழகாக அவர்களுக்கு வருகிறது என்பதை குறித்த தெளிவான விளக்கத்தை சொல்கிறார். 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வானங்களை செவி கொடுங்கள், பூமியை செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தனக்கு கொடுத்த வார்த்தையை தெய்வ மனிதனாகிய மோசே ஜனங்களுக்கு சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதற்காக போகிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்வார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசேக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்போது என்ன அழகாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார் என்றால் உபாகம் 32:2 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்ல, மழையானது எல்லாம் சொல்லுங்க, மழையானது இளம் பயிரின் மேல் இறங்குவது போல என் உபதேசம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனம் உங்க மேல அப்படி இறங்குதா? ஆமென் ஆமென். அல்லது கடினமா இருக்குதா கர்த்தருடைய வசனம் கேட்கறது? சிலருக்கு என்னதான் சொன்னாலும் இந்த பைபிளை எடுத்த உடனே தூக்கம் வரும். அல்லேலூயா. இது ஒரு மயக்க மருந்து. சிலருடைய வாழ்க்கையில் என்ன மருந்து?
முந்தைய காலத்தில் மயக்க மருந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன்னா ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க. சொல்லுவாங்க 1 சொல்லுங்க 1 2 வாங்கி சொல்லிட்டு கடைசி 9 10 போது மயங்கிடுவோம். அதே மாதிரி பைபிள் எடுத்தோடனே ஒரு மயக்க மருந்து. முதல்ல பேசும்போது நல்ல ஆயத்தத்தோடு தான் போய் பைபிளை விரிப்பாங்க, உட்காருவாங்க, பாயை விரிப்பான், சம்காலத்தை விரிப்பான், ஈவனும் விரிப்பான், கண்ணை விரிப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னே அப்படியே கெட்ட ஆவி கொட்டாவி எல்லா ஆவியும் வந்து கடைசி இவனை கீழே தள்ளிடும். இவரை தலை வேற, பைபிள் வேற, இவர் கால் வேற. ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்களாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். என் பைபிளை திறந்து பார்த்தேன். அந்த பைபிளில் 2000 இருந்தது. அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு 2000 பைபிளே கொடுத்தாரு அப்படி சொன்னாங்க. என்னை பாஸ்டர் சொன்னா, சும்மா உட்காரு, 6 மாதத்துக்கு போது உனக்கு 2000 நான் பைபிளை வச்சு கொடுத்தேன், இன்னைக்கு தான் நீ பார்க்க பைபிளை. சில ஆள் 6 மாதம் கழிச்சு பார்ப்பான், சிலர் 1 வருஷம் கழிச்சு பார்ப்பான். பிறந்த நாள் கொடுத்ததுக்கு கர்த்தர் கொடுத்தாரா? பாஸ்டர் கொடுத்தாரு. ஆகவே இப்படியெல்லாம் மாசக்கணக்கில் பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு பாஸ்டர் போய் ஜெபம் பண்ண போய்க்கிறாரு. ஜெபம் பண்ணோடனே எல்லாரும் ரெடியாக பாஸ்டர் உட்கார்ந்து பைபிள்லாம் வாசிக்கிறது ரெடியாக. பைபிள்னே பாஸ்டர் பைபிள் எங்கம்மா பைபிள் வாசிப்போன்னொடனே எல்லாம் தேடி பிடிச்சி கொண்டாந்து உட்காந்துட்டு பைபிளை தேடி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. உள்ளே திறந்து பார்த்தோடனே கண்ணாடி. 6 மாதமாக என் கண்ணாடி தேடினேன், இன்னைக்கு தான் கண்ணாடி கிடைச்சிது. அதனால் இப்படி 6 மாதம் மாதக்கணக்காக வாசியாத ஆட்கள் இருக்காங்க உலகத்தில். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம் இல்லையா? ஆகவே அதை விட அந்தி சந்தி மத்தியான வேளை தியானம் பண்ணி கர்த்தருடைய வசனத்துக்கு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டுடைய வசனம் வரும்போது அது மழை பெய்கிறது போல, மழையானது இளம் பயிரில் இறங்குவது போல, பனியானது புல்லின் மேல் இறங்குறது போல நான் சொன்ன வசனமும் உங்க மேலே இறங்கும். பூ உதிரும், புல் உலரும், தேவனுடைய வசனமோ என்றைக்கு நில கரங்களை திட்ட. பூ உதிரும், புல் உலரும். இந்த வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனால் இந்த வசனம் ஒரு நாள் ஒழிந்து போகாது, அழியாது. இதை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டார்கள். இதை அவர்கள் அழிந்து போனார்கள். வசனம் இன்னைக்கும் இருக்குது. இந்த வார்த்தையில் வல்லம் இருக்கு, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கு, இந்த வார்த்தையில் விடுதலை இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனம் ஆவியாகவும் ஜீவனாய் கரங்களை தட்டி, ஆவியா இருக்கிற ஜீவனாய் இருக்கிற வார்த்தையினால எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. மோசே 32ஆம் அதிகாரத்தில் சொல்ற வார்த்தை, 33ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வார்த்தை, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சொல்றாரு. முக்கியமா பென்யமீன் கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் இந்த பைபிள்ல இருக்குது. இந்த மாச நியூஸ் லெட்டர் இருக்குது. பென்யமீன் அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? எனக்கு பிரியமானவனாயிருப்பான். அல்லேலூயா சொல்லுமா. பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் அவன் அந்த கோத்திரத்து பிதாவாகிய பென்யமீனை சொல்லும் போது அந்த அவன் என் மேல பிரியமாயிருப்பான், நான் அவன் மேல பிரியமாயிருப்பேன். ஆமென் சொல்லுமே. ஒருத்த கோத்திரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். இந்த 33ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மெய்யாகவே தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. 33:2 என்ன சொல்லி பாருங்க. 33:3 அங்கே 3:333 என்ன சொல்ல? மெய்யாகவே அவர் ஜனங்களை, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்களாம்? யார் கையில் இருக்காங்க? கையை காட்டுங்களேன். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னையும் உங்க கையில வச்சிருக்கீங்களே. ஆமென் அல்லேலூயா. நான் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கிறேன்? அலங்காரமான அவருடைய கையில் ராஜ முடியுமா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர், நான் கர்த்தருடைய கையில, மனுஷன் கையில இல்ல, நான் கர்த்தருடைய கையில. அவர் என் கையை பிடிச்சுக்கிறார். நான் பிடிச்சா கூட சில சமயம் நான் விட்டுடுவேன், அவர் என்னை பிடிச்சுக்கிறார். நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியுமா இருப்பேன். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாக ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய கையில் இருக்கிறாங்க. உங்களுடைய பாதத்தில் விழுந்து உங்களுடைய வார்த்தையினால
அவர்கள் போதும் எங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இன்டிமெசி நாமே பேசுறதில்லை. லெட் காட் ஸ்பீக்ஸ். அவர் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு இடம் கொடுப்போமே. அவர் பேசுகிற இடம் கொண்டு அவர் பாதத்தில் தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு ஒன் திங் இஸ் நீடட். நிறைய இன்னைக்கு தேவை இருக்கலாம். எல்லா தேவைகளுக்கும் மேலாக ஒன்றை மட்டும் தேடும். அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கும். 1000 பிரச்சனை இருக்கலாம். 1000 பிரச்சனைகளுக்கு பரிகாரம் என் தேவனால் கூடும். அவர் பிரைஸ் ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்படி வேலைக்காரன் பிழைச்சிருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பென்யமீன் கோத்திரம் அவன் எனக்கு பிரியமானவன். அப்படி அது மட்டும் அல்ல, பென்யமீன் கோத்திரம் சொல்லி இருக்குது. அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவன் பென்யமீனை கோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானவன். அவரோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா சொல்லுமா. நமக்கு வேண்டியது சுகம், பலன், கிருபை, தயவு எல்லாம் வேணும். அவரோடு அவன் சுகமா தங்கியிருப்பான். அப்புறம் அவர் அவனை என்ன செய்வாரான்? என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம். நல்ல கரங்களை தட்டி, நீர் எனக்குள்ளும் என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்குள்ளும் எல்லைக்குள்ளும் நீங்க வாசமா இருக்கிறீங்களே, அதுக்காக ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம். தான் பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இவர் சவுல் வர்றாரு. இந்த சவுல் வர்றதுக்கு முதல்ல அவர் ராஜாவாக்குறாரு. இந்த முதல் ராஜாவாகிறதுக்கு அப்படி இருக்க நல்ல காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் அழைத்துக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. முதலாவது அவனுக்கு பிசிக்கலாக எல்லாமே நல்ல நல்ல சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபன். அல்லேலூயா சொல்லுமா. நமக்கு சௌந்தரியமுள்ள வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, பையங்க இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள ஆஸ்வதிக்கட்டும். அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கட்டும், பலனை கொடுக்கட்டும், கல்வியை கொடுக்கட்டும். மற்ற வாலிபலை பார்க்கலாம் 10 மடங்கு சமர்த்தராக இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்களுக்குள் ஆண்டவருடைய நாம் மையப்பட கத்த கிருபை செய். சவுல் அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னால அவன்கிட்ட காணப்பட்டதன் நல்ல பண்புகள் பார்க்கும்போது, முதலாவது பிசிக்கல் ஃபிட்னஸ். அவனுக்கு நல்ல நல்ல அழகான தோற்றம் இருக்குது. தாவீதுக்கும் அந்த மாதிரிப்பட்ட காரியத்தை பார்க்குறோம். அதோ கூட நல்ல உயரமானவன். இஸ்ரவேலிலே அவருடைய உயரத்துக்கு யாருமே இல்லை. மற்ற எல்லாரும் அவருடைய தோளுக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி இப்படிப்பட்டதான நல்ல சரீர தோற்றம் இருந்தாலும் ஆண்டவர் மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் முகத்தை பார்க்குறான், கத்தை எதை பார்க்குறாராம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயரமான ஆளையும் கத்தை பயன்படுத்த முடியும், உயரம் குறைஞ்சவளையும் கத்தை பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லுமா. ஆகவே ஆண்டவர் பார்வையில் உயரமானவரோ அல்ல உயரம் குறைந்தவரோ அல்லது 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி சொன்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய அவருடைய பார்வையில் எல்லாரும் விசேஷித்தவர்கள் தான். ஆமேன் சொல்லுமா. அவர் எல்லா ஊருக்கும் சொந்தமானவர். ஆமேன். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் அவர் அவருடைய பார்வையில் எல்லாருக்கும் எல்லா மனுஷ ரட்சிக்கப்பட வேண்டும் என தேவ சித்தம். எல்லா மனுஷ சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது தேவ சித்தம். ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லா மனுஷரும் வேதாகமத்துடைய திறவுகள் வசனம் என்று சொல்லப்படுகிற யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஏவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிப்படை அவரை தந்தடி இவ்வளவாய் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அவன் யாராயிருந்தாலும் சரி, ஒரு மனுஷனும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆகவே முதலாவது சவுலை பற்றி சொல்லும்போது அவன் பிசிக்கலா எல்லாவற்றிலுமே நல்ல நல்ல தோற்றம் இருந்தாலும் நல்ல பண்புகள் பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா சொல்றதை அப்படியே கேட்கிற ஆள் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அப்பா சொல்றதை அப்படியே கேட்பீங்க? அல்லேலூயா. அம்மா சொல்றதை அப்படியே கேட்குற பிள்ளைகள் இருக்காங்களா? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. அப்போ சொன்னபடி கேளாத பிள்ளைகளை தான் இருக்காங்களோ? வேதம் சொல்லுது, பலியை பார்க்கிலும் நீ ஆராதனை செய்ய வேண்டாம், நீ அப்பா சொன்னதை கேட்டால் போதும். என்னப்பா ஏசப்பா சொன்னதை கேட்டால் போதும். ஆர்டர் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு குடும்பத்தில் அப்பா சொல்கிறத அப்படி கேட்கணும், அம்மா சொல்கிறத அப்படி கேட்கணும். இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்வதற்கு அந்த அம்மா சொன்ன போது அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே பலியை பார்க்கலும் கீழ்ப்படிது. அப்பா சொல்றது அப்படி கேளுங்க, அம்மா சொல்றது அப்படி கேளுங்க. அது அந்த காலம், இது இந்த காலம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. என்ன சொன்னாலும் அது அந்த காலம்.
அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் அப்பா பார்த்துச்சு, எப்பா உங்களுக்கு ஒன்றுமே, ஏம்மா உனக்கு என்ன செய்ய மாட்டேங்க ஒன்றுமே, ஏன்னா நமக்கு கம்ப்யூட்டர் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோன்லேயுமே இன்கமிங் அவுட் கோயிங் தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்லோட் டவுன்லோட்னு சொல்கிறான், நமக்கு அப்லோட் தான் தெரியும். எல்லாம் நல்லா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டவுன்லோட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிறகு என்ன என்னது சாஃப்ட்வேர்ன்றாங்க, ஹார்ட்வேர்ன்றாங்க. நமக்கு சாஃப்டாக இருக்க ஆட்களை தான் தெரியும், ஹார்டாக இருக்க ஆட்களை தான் தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் பரவி வந்தாலும் அப்பா சொல்றதை அப்படியே கேட்குற ஒரு கூட்டத்தை தான் கத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அன்படிச்சு. ஆமென். இப்படி அவர் சொல்றதை கேட்ட சிஸ்டமேட்டிக் ஆர்டர், ஆண்டவர் கொடுத்த அந்த வேதாகம ஒழுங்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமையிலையும் பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. உன் ஆயுசு நாட்கள் நன்றாயிருப்பதற்கு உன் தகப்பனின் தாய் நினைச்சிங்க, உங்க அப்பா நல்லா இருக்கணும், உங்க அம்மா நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னா இந்த பிரமாணத்தை கீழ்ப்படிதல் வாழ்க்கையில முதலாவது படிக்க வேண்டிய பாடம். எல்லா படிகளுக்கு மேல கீழ்ப்படி, முதல் படி கீழ்ப்படிதல். ஆமேன் சொல்லுமா. ஆமேன். யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் மேற்படியில கொண்டு விட்டுருவாரு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, ஒபீடியன்ஸ் பெட்டர் than sacrifice. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல். முதல்ல இவர் சொன்னபடிலாம் கேட்டாரு, ஆனா பிந்தி வந்தீங்கன்னா சொன்னபடி கேட்கல. சில ஆட்கள் வரும்போது அப்பாவியா வருவாங்க, அப்புறம் போகும்போது குடும்பாவியா போயிடுவாங்க. ஆரம்ப நாட்கள் அப்பாவியா இருப்பாங்க, போகும்போது கொடி வைப்பாங்க. ஸோ இந்த சவுல் நல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார். அப்பா சொல்றது அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. அப்பா சொல்றாரு, அப்பா என்ன சொன்னாரு, எப்பா நம்ம கழுதையை காணும், அதை போய் கண்டுக்கிட்டு வா, பிடிச்சிட்டு வா, தேடி பிடிச்சிட்டு வா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போன ஆடு இருக்கு, காணாமற் போன வெள்ளிக்காசு இருக்கு, காணாமற் போன மகன் இருக்கு. ஆனா இங்க பார்ப்போம் இந்த காணாமற் போன கழுதை. ஆனா கழுதையானாலும் அது வெளியேறப்பட்டது அப்பாவுக்கு, அப்பாவுடைய கழுதை. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆகவே அந்த கழுதையை போய் தேடிட்டு வாப்பா, மனையை காணாம போச்சு. நான் அப்பா சொன்ன அப்படியே கேட்டு தேடி போறாரு. தேடி போய் 1, 2, 3 நாள் கண்டுபிடிக்கிறார், காணும். சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சமயத்தில் அவன் சொல்றான், அப்பா நம்ம மேல கரிசனையா இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்த்துட்டு, அப்பா நம்ம மேல கழுதையை காணாம போன கழுதையை விட 3 நாள் ஆச்சு போய் என் பிள்ளை என்னாச்சுன்னு அப்பா என் மேல எவ்வளவு கரிசனை வச்சுக்க நினைச்சு அப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், என்ன அழகா சொல்றான் பாருங்க. வேலைக்காரன் இந்த பட்டணத்துல என்ன செய்கிறாரு, தேவனுடைய மனுஷன் ஒருவர் நினைக்கிறான் இருக்கிறான். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழி அவர் நமக்கு என்ன செய்வார், தெரியப்படுத்துவார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய மனுஷன் சவுலை பற்றி பார்த்தோம். வேலைக்காரன் கொண்டு சொல்றான். வேலைக்காரன் சில சமயங்கள்ல நம்ம வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்களா இருப்பாங்க. நல்ல ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு வேலை ஆட்கள். நம்ம சர்ச்சில் ஒரு கம்பெனி வச்சு நடத்த ஒருத்தர் பாஸ்டர் 30-40 வரை இன்டர்வியூ பண்ண ஒரு வேலை சொன்னபடி கேட்குற மாதிரி தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜானுக்கு அடிக்கடி வேறு சொல்லுவார், ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு 700 பேரை செலக்ட் பண்ணிட்டுருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு வேலைக்காரனை தேடுவதற்கு 700 பேரை இன்டர்வியூ பண்ணி அதை ஒரு ஆளை எடுத்திருக்கிறார். அவர் சொல்ற, இன்னைக்கு நான் எங்கே வேணாலும் அவன் நம்பிட்டு போகலாம், உண்மையா இருக்கான், உண்மையுள்ள வேலைக்காரன், உண்மையுள்ள மனுஷன், அவன் பரிபூரண. இன்னைக்கு உண்மையான ஆட்களை கண்டுபிடிக்க கஷ்டம். உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. இந்த வேலைக்காரனை பொறுத்தளவில் உண்மையை அவன் சொல்றான், ராஜாவே, எஜமானனே, அப்பா கரிசனையா இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம வெறுங்கையோட போக வேண்டாம், கழுதையோட போவோம். ஆனா இந்த பட்டணத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த பட்டணத்துல எல்லாம் சொல்லுங்க, இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன்
ஒருவர் இருக்கிறார். நம்பர் 1 தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. நம்பர் 2 அவர் பெரியவர். 3 அவர் சொல்றதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்க போவோம், நாம போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வேலைக்காரர்கள் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு அநேக மக்கள் காணாமற் போன கழுதையை தேடுற ஆட்கள் உண்டு, காணாமற் போன காசை தேடுற உண்டு, காணாமற் போன ஆட்டை தேடுற உண்டு, காணாமற் போன மகனை தேடுற உண்டு. அல்லேலூயா சொல்லுமா. இப்படி காணாமற் போன காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு, உலகத்திற்கு காணாத போன கடவுளை தேடுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை வேலைக்காரனாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு பாட்டு முந்தி பாடுவோம், காணாமற் போன ஆட்டை தேடி பிடிச்சாருன்னு. காணாமல் போன ஆட்டை தேடிடும் மனை போல, அந்த நல்ல பழைய காலத்து பாட்டு அது. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும்படி தேவன் தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். காணாமற் போன ஆடு, இன்னைக்கு காணாமற் போன கூட்டம் ஏராளம் இருக்கிறது. காணாமற் போன மகன் உண்டு, காணாமற் போன வெள்ளி காசு உண்டு, காணாமற் போன இன்னைக்கு ஏராளமான இன்றைக்கு காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன மகன், காணாமற் போன கழுதைகள், இவைகள் எல்லாம் இன்னைக்கு காணாமல் போன ஆத்துமாக்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இவைகள் எல்லாம் கண்டுபிடித்து ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியதற்கு ஒரு வேலையாள் தேவை. இந்த வேலைக்காரனை யார் எமது காரியமாய் போவார்? இதோ என்னை அனுப்பு ஆண்டவரே. whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? என்னை அனுப்புங்க. இந்த பட்டணத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பட்டணத்தை படைத்தவர் ஒரு இருக்கிறாரு, இந்த பட்டணத்திற்கு காரணமான ஒரு இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரா? இந்த வசனத்தை மறுபடி போடுங்க. அவர் என்ன செய்ய, இந்த பட்டணத்துல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்களேன். இதோ இந்த பாளையங்கோட்டையில யார் இருக்கா? உங்க பேரை சொல்லுங்களேன். ஒரு வாசகி இருக்காங்களா, அல்லது ஒரு ஜோதி இருக்காங்களா? பாளையங்கோட்டில் ஒரு ஜோதி இருக்கு, ஒரு வாசகி இருக்கு. எனக்கு எல்லார் பேரும் தெரியுதா? கொஞ்சம் பேர் தான். நான் எல்லார் பேரையும் படிக்க விரும்புகிறேன். ஆனால் எல்லார் பேரும் எனக்கு தெரியாட்டில் உங்கள் எல்லார் பேரும் இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பட்டணத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஐயா இருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு பெரியவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கல, உனக்குள்ள எனக்குள்ள இருக்க பெரியவர். கரங்களை தட்டி இந்த பெரியவரை உலகத்துக்கு எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா. இவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் ஈசாக்கிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், அவர் மோசேயிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இங்கே வந்திருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த பெரியவரை உலகத்துக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாது? காணாமற் போன கழுதைகிட்ட போய் சொல்லும், காணாமற் போன ஆட்டைகிட்ட போய் சொல்லுவோம், காணாமற் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவோம். காணாமற் போன மக்கள் கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்ம வச்சுக்கிறாரு. ஆத்துமா ஆதாயம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய எனக்குள்ள ஒரு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் பெரியவர். இந்த பட்டணத்தில் இருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்கும். சாமியத்துக்கு சொன்னதெல்லாம் தப்பாம நடக்கும். இயேசுனார் சொல்றது தப்பாம நடக்கும். அபெல்லியா சொல்லும் அல்லேலூயா. இந்த வானம் பூமி ஒழிஞ்சு போனால் சொன்னத வார்த்தை மாறாது. ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு
மனமாறு ஒரு மனுபுத்திரம் சொல்லி செய்யாதிருப்பார் வசனித்தும் வாக்கு மாறாதவர். வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் அவருடைய வசனம் ஒழிஞ்சு போதார். அவர் எதை சொன்னார் அதை செய்தார், எதை செய்தார் அதை சொன்னார். கரங்களை தட்டி கத்திர சொல்லுங்க. அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். அதை விட சூப்பர், நான் போக வேண்டிய வழியை கூட நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன். நான் கர்த்தருடைய ஆலயத்து ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஏசாயா 2:2 என்ன வாசித்து பார்க்கிறோம்? அங்க சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எதுக்காக எல்லா ஜாதிகளும் ஓடி வரும்? எல்லாரும் வர்றதுக்காக, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, எல்லாரும் அபிஷேகம் பெறும்படி, எல்லாரும் வருகையில் காணப்படும்படி. ஆகவே ஓடி வந்து எதற்காக ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும் என்றால் 2-3 வாசி திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு எங்க போவோம்? யாக்கோபினுடைய பர்வதம், யாக்கோபுடைய ஆலயத்துக்கு போவோம். வாருங்கள். ஏன் போனோம் அப்படின்னா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எல்லாம் கரங்களை தட்டி, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய வழியில நடப்போம். அவர் நமக்கு வழி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். டீச் மீ லார்ட். அவர் மோசேக்கு தம்முடைய வழிகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிரியைகளையும் காட்டுவார். வனாந்தரத்தில் வழியை திறப்பார், கண்மலைகளிலும் வழியை திறப்பார். மாறாவின் கசப்பான அனுபவங்களை மதுரமாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் எனக்கு ஒரு வழியை திறப்பார். இந்த காலையில் கூட ஆகஸ்ட் மாதத்தில் வழி தெரியாமல் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வழியை காத்த திறப்பார். நல்ல கரங்களை, ஆண்டவரே ஐ நீட் எ வே டு கோ. ஆண்டவரே, நான் போக வேண்டிய வழி எனக்கு காட்டுகிற ஒரு தேவன், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு வழியை காட்டுவார். அவர் எனக்கு முன்னால போவார். மோசன் 25 லட்சம் மக்களை நடத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்க எனக்கு முன்னால போங்க, உங்க சமூகம் எனக்கு முன்னால போட்டு, நீங்க போகணும், என்னை அனுப்பாதீங்க ஆண்டவரே. let your presence go before me Lord. உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க அபிஷேகம், வல்லமை, பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், பிதாக்களை நடத்தின போல எனக்கு முன்னால போங்க. 8வது மாசத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா நீங்க போங்க, காட்டுங்க வழியை. வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார். யாத்திராம்பச வாசித்து போறோம். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். வேலைக்காரன் சொல்றான், அந்த பட்டணத்தில் இருக்கிறார் பெரிய மனுஷன். ஆகவே அங்க போவோம் சொன்னபோது உடனே அப்ப அடுத்து சொல்றாரு, சவுல் சொல்றாரு, அங்க போய் அந்த மனுஷனை பார்க்கணும்னா வெறுங்கையோடு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. தேவ மனுஷனை பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாதான்? வெறுங்கையோடு கூட. என்னத்தை 9:7 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்ன செய்வோம்? எண்ணத்தை கொண்டு போவோம். நம்முடைய கையில் என்ன செய்யல இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து எல்லாம் போயிச்சே, காலியாச்சே. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போவதற்கு காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன அழகா ஆனர் பண்ண ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார், தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனை பார்க்கணும் வெறுங்கையோட போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. போன வாரம் அடிக்கடி என்னை ஆட்க பார்க்க வருவாங்க. 3 பேர் என்னை தேடி வந்தாங்க. அவங்க ரொம்ப தூரமாக வந்தாங்க. அவங்களுக்கு பல முறை ஆலோசனை சொன்னேன். மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆட்களை எப்படி கட் பண்ணு நினச்சேன். முதல் முறை ஒரு 3 நாள் வந்தீங்க. அவங்க பிரச்சனைகளுக்காக நான் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு செஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் பரிகாரம் பண்ணி பிறகு என்ன உதவியமோ அத்தனை செஞ்சேன். 3வது முறை வந்து சும்மா 3 நின்று உட்காந்துருந்தான். 2 மணி நேரம் செலவழித்தேன். அஞ்சனே, ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்கறதுக்கு வெறுங்கையோடு நீ வரலாமா? அவன் கூட 3 மணி நேரம் செலவழிச்சிருக்கேன். ஒரு வக்கீல்கிட்ட 1 மணி நேரம் போனோன்னா அவன் எவ்வளோ பணம் வாங்கிடுவான். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு 10-20 நிமிஷம் பேசினா எவ்வளோ வாங்குறேன். நீ 3-4 தடவை என்னை என்கிட்ட வந்துட்ட. நீ அடுத்த முறை வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லணும். பாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க பாஸ்டர். அவன் கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டு இருக்க. கன்னியாகுமரி எவ்வளோ சிப்ஸ் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. கன்னியாகுமரியில் மட்டி பழம் இல்லையா?
இல்லையா? செவ்வாழைப்பழம் இல்லையா, நாங்கள் சாப்பிட்டா அப்படி சொங்கனக்க மாதிரி போயிடுமா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஒரு பிடிச்சேன். ஒரு தேவ மனுஷனப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது விரங்கியோடு போவாத. அல்லேலூயா சொல்லுமா, ஆமேன் சொல்லுமா, ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போதும் விரங்கியோடு வரக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதும் நாம் என்ன செய்யக்கூடாது? வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவது. ஆகவே எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆளை பார்க்க போனால் கூட வெறுங்கையோடு போகக்கூடாது. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல. ஆமேன்னு சொல்லுமா. இவள் தன்னால் இயன்றதை செய்து எதையாவது நம்ம ஆட்களுக்கு நம்ம உண்மையில ஒரு அன்பு இருந்தால் அதை காட்டணும். ஆமேன். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேவ மனுஷனை பார்க்கணும் வெறுங்கையோடு போகக்கூடாது. நீ நிறைவோடு போனால் கர்த்தர் உன்னை நிறைவோடு அனுப்புவார். ஆமேன். ரூத்து வெறுமையா போனாதான், ஆனால் நிறைவோடு அனுப்பினேன். ஏன்னா ஆண்டவருக்குன்ற அர்ப்பணம் செஞ்சு வந்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன் ஆண்டவருக்கு. நகோமி ஒன்று எல்லாம் நிறைவோடு போனா வெறுமையோடு வந்தா. நாம் வெறுமையோடு போனாலும் நிறைவோடு வர கர்த்தர் கிருபை செய்வார். ஒன்றும் இல்லாட்டிலும் நம்மையே ஆண்டவருக்கு கொடுப்போமே, நமக்கு உண்டான சமயத்தை கொடுப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், வேல்யூபிள் டைம். ஸோ ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய மனுஷனுக்கு என்ன கொண்டு போகலாம்? ஸோ அதெல்லாம் கரிசனையோடு கூட கொண்டு போனான். அவன் சொல்கிறான், வேலைக்காரன் உங்ககிட்ட ஒன்றும் இல்லையா, என்கிட்ட இருக்க நான் தரேன். அந்த வேலைக்காரன் கொடுத்து அதை கொண்டு வந்து காணி கொடுத்தப்போ அப்புறம் கொண்டு வந்து காணி கொடுக்குறாங்க, கனம் பண்ணுறாங்க. இது என்ன ஆனர்? எல்லாம் சொல்லுங்க, ஆனர். இது என்னங்க காணி கொடுங்களா கர்த்தர் கனம். ஆண்டவர் சொன்னார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பண்ணாலும் கர்த்தரை கனம் பண்ண. உங்களுக்கு நிறைவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எத்தனையோ தேவையின் மத்தியில் தான் கர்த்தருக்காக காணி கொடுக்குறீங்க, கர்த்தருக்காக தான் தசம் கொடுக்குறீங்க, கர்த்தருக்காக அதை விட மேலே கொடுக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, அவர் வருவார். முதல்ல வந்தவுடனே அன்னைக்குள்ள கிளினிக்கில் வர்றத முதற் பல்ல கொடுப்பார். அப்புறம் அதில் தசமாக கொடுப்பார், மாதத்தில் தசமாக கொடுப்பார். அதுக்கப்புறம் கேட்பார், பாஸ்டர் யாராவது கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நான் எந்த விஷயத்தை உதவி செய்யலாம்? யாராவது போய் டைரெக்டாக அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட முதல்ல போய் கேளு, பாஸ்டர் சொன்னால் தான் நான் தருவேன் பாரு. அந்த மனுஷனை கர்த்தரை ஆசீர்வதிச்சு அவங்க பிள்ளைகளையும் கர்த்தர் தலைமுறைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிச்சுக்கிறார். ஜெனராசிட்டி, கிவிங். ஆமேன் சொல்லுமா. வேதத்தில் வாசித்து பார்க்கும், உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும். வாரி இறைத்து பிசினித்தனம் பண்ணியும். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க நீங்களே பார்த்துக்கோங்க. தரித்திரம் தரித்திரம் தரித்திரம். ஏன் தரித்திரம்? மக்கதோனியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை வரம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் தங்களுக்கு இருந்த கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை. மக்கதோனியா மேசிடோனியன் சர்ச் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்க அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் 2ஆம் வசனம் 8 மிகுந்த, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். அப்படி இருந்தனாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த சபையை பாருங்களேன், மிகுந்த உபத்திரவம், எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் கொடிய தரித்திரம். கொடிய தரனா நீங்களே இமேஜின், கற்பனை பண்ணி பாருங்க. மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனா இதுலயும் கர்த்தருக்காக கொடுக்காங்களே. சாரி பார்த்து விதவை கொடுத்தா, அந்த ஏழை விதவை கொடுத்தா, இவங்களையும் கர்த்தர் சும்மா விட்டுறலையே. நீங்க மனுஷனுக்குன்னு கொடுக்காதீங்க, நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்தா கர்த்தர் உங்களை தூக்கி விட்டுருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் முந்தைய சபையில் ஊழியர் செஞ்ச போது ஒருவர், நான் ஜெபமா அப்போல்லாம் வீடு வீடாக சந்திச்சு ஜெபமா, கொஞ்சம் பேர் தான் அப்போ இருந்தாங்க, ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. அப்போவும் அடிக்கடி வீடு மாதத்துக்கு ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அவர் மாதம் அவர் மனைவியும் வாத்தியாராக இருந்தாங்க. 50 ரூபா காணி கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, அந்த சின்ன பிரச்சனை வந்த உடனே என் பெரிய பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்போ போய் சொன்ன உடனே, மாதம் இவருக்கு நான் 50 ரூபா காணி கொடுக்கேன், இவர் வீட்டுக்கு ஒழுங்காக வர மாட்டேங்காரு. இப்படி 2-3 புகாரை கொண்டு போய் என் பாஸ்டர்கிட்ட சொன்னார். அப்போ என் பாஸ்டர் சொன்னார், எப்பா நீ அவனுக்காக கொடுக்கியா கர்த்தருக்காக கொடுக்கியா? அவனுக்காக நீ காணி கொடுத்தா அவன் உனக்கு ஒன்றும் தரமாட்டான். நீ கர்த்தருக்காக கொடுத்தனா கர்த்தவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. மனுஷருக்கென்றே செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்தான் கர்த்தருக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார்.
ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகவே நாம் கொடுக்கறத தாராளமாக நம்முடைய எல்லாரும் தேவையின் மத்தியிலையும் கொடுக்குறீங்க. இந்த ஊழியத்துக்கு எத்தனையோ தேவை. பொன் விழாவுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. பில்டிங்க்கு இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துடுவார்னு சொல்லிகிட்டு இருக்கோம். கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க, கொடுக்காதவங்க குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, கொடுக்காதவன் கொடுக்குறவனையும் தடுத்துக்கிட்டு இருப்பான். இதுதான் சூழ்நிலை. ஏன்னா இயேசுநாதருக்கு அந்த பரிமளத்தை ஊற்றின போது அங்கிருந்த யூதாஸ் காரியத்தை இதை கொண்டு போய் யார் கொடுக்கலாம்? தரித்திரம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஏப்பா இவன் எங்க இடத்துல நன்மை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனையும் அடக்கி வச்சு அவன் பிசாசா இருக்கிறான்னு கடி சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்துல நாம் பிசினித்தனம் பண்ணாம, பழைய ஏற்பாட்டில் தசமான்னு சொல்லியிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் 100% கர்த்தருக்கு உரியது, எல்லாம் ஆண்டவருக்குரியது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தசமாம் கொடுக்கிறவர்களுக்கு நன்றி, அதுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர்களுக்கு நன்றி, கொடுக்காதவர்களுக்கும் நன்றி. கர்த்தர் கொடுக்கும்படி செய்வார். ஆமென். ஸோ தாராளமாய் கொடுத்த அந்த மக்கதோனியா சபையை ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த சவுல் அவனை ராஜாவாக்குறதுக்கு நிறைய காரியம் உண்டு. அவனை சவுல் சாமுவேலை சந்திக்கிறதுக்கு போறான்னு பார்க்குறோம். போன சமயத்தில் இவன் போகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவன் வருவதை அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். ஆகவே நல்ல காரியம் போவோம் என்று சொல்லி 9:10 வாசித்து பார்க்குறோம். அவங்க ஆண்டவருடைய நாமத்தில் சாமுவேலுக்கு எதிராக சந்திக்க போகிறாங்க. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலை காண்பதற்கு முன்பதாகவே, சவுல் போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சாமுவேலுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே ஆண்டவர் சொல்றார் 16ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் அந்த 15ஆம் வசனம் வாசிங்க. 9 சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல் காதுகள் கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாகவும் அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதலில் என்னிடத்தில் வந்து எட்டினபடினாலே நான் அவளை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தேன். அந்த சவுல் சாமுவேலை சந்திப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு ஞான திருஷ்டிக்காரன், ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. சவுல் வர்றதுக்கு முன்னாலே, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே சாமுவேலுக்கு ஒரு வெளிப்பாடு. நாளைக்கு ஒருத்தனை அனுப்புவேன். அழகா சொல், நாளைக்கு ஒருத்தனை நான் அனுப்புவேன். ஆமென் சொல்லுமா? நான் அனுப்புவேன். அவனா வர்றது ஒரு பக்கம், நான் அவனை அனுப்புவேன். அவனை நீ ராஜாவாக அபிஷேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால நம்ம குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அன்னைக்கு சவுல் அவனுடைய நல்ல காரியம் நிறைய வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, தாடி சொல்ல இருக்குது. ஆனால் அவன் ஆண்டவரை கனம் பண்ணுற மனுஷனாக இருந்தான், ஆண்டவர் மேல் பிரியம் வச்சுக்கிறவனாக இருந்தான். எப்படி பென்யமீன் கோத்திர கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே இருந்துச்சு. அந்த தேவ மனுஷனை போய் கனம் பண்ணின பொழுது, இவன் வர்றதுக்கு முன்னாலே ஒரு நாள் ராத்திரி சாமுவேலுக்கு நாளைக்கு ஒருத்தன் அனுப்புவேன், அவனை ராஜாவாக அபிஷேகம். ஆண்டவர் இங்கே வந்துக்கிற ஒவ்வொருவரை குறித்த ஒரு நோக்கம் வச்சுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க, என் குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் வச்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுடையதான வேலையை குறித்து எனக்கு கொடுத்த காரியத்தை வச்சு ஒரு நோக்கம் வச்சுக்கிறீங்க. அதை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்துள்ளும் ஆண்டவர். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை ஓப்பன் மை ஐஸ், ஐ வாண்ட் டு see you. என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீங்க, பிள்ளைகளை கத்த கொடுத்தாருன்னா இந்த பிள்ளைகளை கொண்டு கத்த என்ன செய்ய போறீங்க, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க. வயசானதை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியத்தை செய்தே முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம he has a plan for us, he has a purpose for us, he has a promise for us. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் நாளைக்கு வருவான், அவனை நான் அனுப்புனேன், நீ என் ஜனத்துக்கு அதிபதியாக அவனை அபிஷேகம். சாதாரண ஆள் சொல்கிறேன், உன்னை அதிபதியாக அபிஷேகம். என் வர்றதுக்கு நிறைய காரியங்கள் வீட்டில் போய் நீங்கள் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போகிறதுக்கு முன்னாலே சவுலு சொல்லிட்டார், சவுலை பற்றி சாமுவேலுக்கு சொல்லிட்டார். அப்போ சொல்றார், நாளைக்கு நீ இன்னைக்கு ராத்திரி எங்கூட சாப்பிடுவா, நான் உனக்குன்னு கர்த்தர் சொன்னதை சொல்ல போறேன், அதுக்கப்புறம் நீ போகலாம்.
காணாமல் போன ஆட்டை பற்றி கவலைப்படாத, காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்படாத, காணாமல் போன கழுதையும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவனை தங்க வச்சு அடுத்த நாள் அவனை பார்க்கும்போது அந்த அபிஷேகம் அனுப்புகிறார். அதுக்கு முன்னால் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி என் கூட போஜனம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு ராத்திரி என் கூட போஜனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக சொல்ல வந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அவர் நம்ம ஒரு நாள் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோது வெறுமையாக அனுப்புறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் ஆறுதலை இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன் சொன்னார். அவர்கிட்ட வருகிறவர்களுக்கு, தேடி வந்தவர்களுக்கு மனதுருகி அவர்களுக்கு வசனத்தை கொடுத்து அப்பத்தையும் கொடுத்தாரே. சவுல் தேடி வந்த போது, இன்னைக்கு ராத்திரி என்னோட போஜனம் பண்ணணும், உனக்குன்னு நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளைமேக்ஸாக சொல்ல வந்த காரியம் எனக்கு 23 வசனம். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்திருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதனோடு இருந்த ஒரு என்ன செய்தான், முன்னந்தோட எடுத்துக்கொண்டு வந்து அதை என்ன செய்தான், சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ, எல்லாம் சொல்லுங்க, சாமு இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது உனக்கென்று வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆகவே இதை நீ சாப்பிடு. நான் இந்த இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இது உனக்கென்று வைக்கப்படுகிறது. இந்த வருஷத்துல 7 மாதம் சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கென்று தராம இருக்கலாம். 8வது மாசத்துல இது உனக்குன்னு வச்சுக்கப்பட்டது. நல்ல கரங்கள். எனக்குன்னு அவடுத்த அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷர் இதயத்தோடு நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் மேலே செய்த தெய்வம். இது உனக்குன்னு வச்சு எனக்குன்னு வச்சுக்கிறார் ஆண்டவர். அவடுத்த அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு மோரியா மலையில ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. இதே போல ஒரு சவுலுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்து, அவனை ராஜ பதவியை கொடுத்து, காணாமல் போன கழுதைக்கு பின்னால தெரிஞ்சவனை, அவன் கழுதையை தேடி வந்தவனுக்கு ஒரு ராஜ பதவியை கொடுத்து, ஒரு ராஜ அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு ராஜ அதிகாரத்தை கொடுத்து அவனை அனுப்பி வைத்தாரு. ஆகஸ்ட் மாதத்துல நீங்க என்ன கிடைக்குன்னு நினைச்சு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது. இது உனக்குன்னு ஆயுது. சொல்லுங்க, எனக்குன்னு இந்த மாசத்துல அநேக நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்துக்கிறாரு. அதை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி, ஆண்டவரே அவைகளை கண்டுகொள்ள எனக்கு கிருபை தார். எனக்குன்னு என்ன வச்சிருக்கீங்களோ அதை நான் கண்டுகொள்ள கிருபை தாரும். உனக்குன்னு வச்ச காரியம் அந்த அழகாக சாமுவேல் அவன் வர்றதுக்கு முன்னாலே அவன் சமயக்காரனை பார்த்து சொன்னான், ஏப்பா நான் அவன் கையில ஒரு பங்கை கொடுத்தேன், அந்த பங்கை இவனுக்குன்னு நான் வச்சிருந்தேன், அவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணதை, இவனுக்குன்னு எனக்கென்று உனக்கென்று ஆயத்தம் பண்ணதை அதை கொண்டு வந்த போது அவன் சந்தோஷமா சாப்பிட்டு அவன் நிறைவோடு போனான். அதுக்கப்புறமாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக அவனை அனுப்பி வைத்தான். ஆண்டவருக்கு அந்த சமயத்துக்கு கூட சவுல் சொல்றான், நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாத, எனக்கு 12 கோத்திரத்துல பென்னியமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம், சின்ன கோத்திரத்துல என் குடும்பம் சின்ன குடும்பம், இந்த மேன்மையான பதவிக்கு நான் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாத எனக்கும் இந்த ராஜ மேன்மையை கொடுத்தீங்களேன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவருடைய சமூகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பெருமையாக்கும் பொழுது நமக்கு அதிகமான நிறைவை தருகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ராஜ பதவியை கொடுக்கிறார். கரங்களை தட்டி, தகப்பனே எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, எனக்கு உனக்குன்னு கர்த்தர் ஆயத்தம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய காரியங்களிலையும் கர்த்தர் உதவி செய்வ எல்லாரையும் ஜெபிப்போம். தகப்பனே எனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டதை கண்கள் காண, காதுகள் கேட்க கிருபை செய்திடணும். அவரிடத்திலே அன்புக்குறளுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷனிடத்திலையும் தோன்றமில்லை. நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலே செய்றீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா ரபல ஷமனரமமமமம. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரியான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரியான மேன்மை வேறொன்றுமில்லை. பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, பொது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. தகப்பனே, உங்க அன்பை விட, உங்க வசனத்தை விட, உங்க பிரசன்னத்தை விட மேலான காரியம் ஒன்றுமே. கழுதையை தேடி வந்த ஒரு சவுலுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை கொடுத்து, ஒரு அதிபதியாக அதிகாரத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வேற ஒரு இருதயத்தை கொடுத்து அனுப்பி வச்சிங்களே. நாங்கள் ஒரு பிரச்சனத்துல வந்து வேற ஒரு இருதயம், புது இருதயம், வசனத்தால் நிறைந்த இருதயம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், எங்க மனசு இருதயம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நன்மை பிரியமானபடி சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இருதயங்களை புதுப்பிங்க, மறுரூபமாக்கும். மேன்மையான காரியங்களை காண, கேட்க, பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. சவுல் செல்வதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு, ஆண்டவரே சாமுவேலுக்கு உம்மை விளங்க பண்ணி வெளிப்படுத்தி, நாளைக்கு இந்நேரம் ஒருவன் வருவான், மேலு அபிஷேகம் பண்ண, அவனை ராஜாவாக அதிபதியாக அபிஷேகம் பண்ணு. எங்களுக்குன்னு வழிகளை தந்திருக்கேன். எங்களை குறித்த ஒரு முன்னறிவு, எங்களை குறித்த ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு சித்தம் வச்சிருக்கீங்களே. இந்த திட்டத்தின் மையத்துல காத்துக்க. எங்களை குறித்தும், எங்க குடும்பத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், சபையை குறித்தும், எங்க ஊழியத்தை குறித்தும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க சித்தன்படி நடத்துங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் தந்திருக்கிறீங்க. எங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கல, உனக்குன்னு எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதற்குன்னு தகுதிப்படுத்துங்க. எங்களை வெறுமையாக்குறோம். கல்வாரி அன்புக்கு முன்னால, சிலுவைக்கு முன்னால, சிலுவையின் அடிவாரத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, இந்த உம்முடைய அன்பையும் உம்முடைய தியாகத்தையும் மரணத்தையும் நினைவுகூர இந்த பந்தியங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உடைய குமாரனான இயேசுவின் நாமத்தில் பணிந்து கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, துதிக்க, ஸ்தோத்திரி, கிருபை செய்தீர். ஜீவன் கொடுத்தீரே, சுகம் கொடுத்துக்கிறே, பலம் கொடுத்தீரே, வாழ்வு கொடுத்தீரே, ஆண்டவரே குடும்பம் கொடுத்தீரே, சபை கொடுத்தீரே, ஊழியம் தந்தீரே. உமக்கு நன்றி. குடும்பங்களை ஆஸ்வதிங்க. இந்த தேசத்தினுடைய நன்மைக்கு எங்களை காரணமாக பயன்படுத்துங்க. கழுதை தேடி போன ஒரு சவுலுக்கு ஆண்டவர் ராஜ்யமேன்மையே கொடுத்தது போல இந்த மாதத்துல எங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசேசரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் மறைவெடுக்கிறதாக. God bless you all. இந்த மாதத்தை நமக்கு தந்துக்கிறார். உனக்குன்னு ஆயத்தம் பண்ணிக்கிறார். ஆமென். பக்கத்தில் உனக்கு